ஆண்டவரே, எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? இதுவரை நடத்தினி, இனியும் நடத்துவி. யெகோவாயீரே பார்த்து கொள்வி. இதுவரை நடத்தினி, இனியும் நடத்துவி. யெகோவாயீரே பார்த்து கொள்வி. யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீ சந்திப்பி. யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீ சந்திப்பி. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரை நடத்தினவர் இனிமேல நம்மளை கைவிடுவா? இதுவரை உதவி செய்த எபனேசர் இனிமேல கைவிடுவா? இனியும் நடத்துவார் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் உங்க கையை பிடிக்க விரும்புறார். கர்த்தர் பிடித்த கையை அவர் ஒரு நாளும் விடுவது இல்லை. ஓ, பைபிள் எப்படி தெரியுமா சொல்லுது? உன் நரை முடி வயது வரையிலும் நான் உன்னை தாங்குவேன். இதுவரை நான் உன்னை சுமந்தேன், இனியும் சுமப்பேன். இதுவரை தப்புவித்தேன், இனியும் தப்புவிப்பேன். இனியும் நான் உன்னை ஏந்துவேன், இனியும் நான் உன்னை தாங்குவேன். யாருங்க சொல்ல முடியும்? நம்ம தாய் தகப்பன் கூட சொல்ல முடியாத ஒரு காரியம் அல்லவா? முதிர் வயது வரையிலும் நம்மை சுமந்து நம்மை நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் எபனேசர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. இதுவரை நடத்தினி, இனியும் நடத்துவி. யெகோவாயீரே பார்த்து கொள்வி. எல்லாரும் சொல்லுவோம். இதுவரை நடத்தினி, எல்லாரும் சொல்லுங்க. இனியும் நடத்துவி. யெகோவாயீரே பார்த்து கொள்வி. இதுவரை நடத்தினி, இதுவரை நடத்தினி, இனியும் நடத்துவி. யெகோவாயீரே பார்த்து கொள்வி. சொல்லுவோம். இதுவரை நடத்தினி, இனியும் நடத்துவி. யெகோவாயீரே பார்த்து கொள்வி. யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். எல்லாரும் சொல்லுவோம். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். இதுவரை நடத்தினி, இனியும் நடத்துவி. யெகோவாயீரே பார்த்து கொள்வி. எல்லாரும் சொல்லுங்க. இதுவரை நடத்தினே, இனியும் நடத்துவி. யெகோவாயீரே பார்த்து கொள்வி. கைகளை உயர்த்தி. யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீ. யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீ. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். கை உயர்த்தி சொல்லுவோம். உந்தன் தோள்களில் நான் கீழப்பே, பயமின்றி வாழ்த்திடுவே. தூக்கி சுமப்பீரே, தூக்கி சுமப்பீரே, ஒரு தந்தையை போல எங்கள் வாழ்நாளெல்லாம் தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம்.
எல்லாரும் சபையார் கைகளை உயர்த்தி ஒரு மனதோடு சொல்வோம். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியானவரே, ஆவியா நன்றி ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலிருந்து சொல்லுகிறோம். அன்பரே சுராஜனுக்கே ஆவியா. அர்ப்பணிப்போடு சொல்லுங்கள். உமக்குகந்த தூய இந்த உடலை அர்ப்பணிப்போடு சொல்லுங்கள். செலுத்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நீர் மகிமை அடைகிறதற்காய் ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். நீர் சுமந்து வந்ததை நினைத்து நன்றி சொல்லுகிறோம். ஒரு தகப்பனை போல நீர் எங்களை தள்ளாட விடல ஆண்டவரே. நீர் எங்களை விட்டு கொடுக்கலப்பா. நீங்க எங்க கையை விடல, மாறா எங்களை தூக்கி சுமந்தீர். திரும்ப திரும்ப அதை உணர்த்துறீங்கப்பா. நன்றி. வந்திருக்கிற எங்கள் ஜனங்களை நீ தூக்கி சுமந்திருக்கிறீர். எங்கள் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உங்க கிருபை எங்களை தாங்குனது ஆண்டவரே. எங்களுடைய வழிகளிலெல்லாம் உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் எங்களை சுமந்து கொண்டு போனாங்கப்பா. எத்தனையோ விபத்துகளிலிருந்து எங்களை விடுவித்திருக்கிறீர். எத்தனையோ மரண கண்ணிகளிலிருந்து எங்களை விடுவித்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செஞ்சிருக்கிறீர். எங்களுக்கு நன்றி சொல்லாம இருக்க முடியல ஆண்டவரே. எங்கள் பாதைகளில் எல்லாம் உம்முடைய பாதுகாப்பு இருந்தது. மனுஷன் அன்னைக்கு நிறைய நாட்கள் எங்களை பார்த்து நினைச்ச நாட்கள் உண்டு. இதோடு இவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இந்த குடும்பம் முடிஞ்சிருச்சு, இந்த தொழில் முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட நிலைகளில் எல்லாம் எங்களை சுமந்து வந்த தெய்வமே நன்றி, நன்றி, நன்றி. வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்தும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமே. நம்முடைய விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாக்கும்படி நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்கள் உயர்த்தப்பட்ட நிலையில் ஆண்டவரே, வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருக்கிற எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய பந்தங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த வாரத்தில் தொழிலுக்கு செல்லுகிறவர்கள், வேலைக்கு செல்லுகிறவர்கள் எல்லாரும் மேலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல, வயதானவர்கள் மேல, வாகனங்களில் போகும்போது வரும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இயற்கை சீற்றங்களினால் வருகிற அழிவுகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வியாதிகள், நாச மோசங்கள் எங்கள் குடும்பங்களை அணுகக்கூடாது. இந்த வாரம் ஒரு சமாதானத்தின் வாரமாக, சந்தோஷத்தை நாங்கள் நிறைவாய் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, ஒவ்வொரு நாளும் சுகபலன் ஆரோக்கியத்தை எங்கள் குடும்பங்களுக்கு கர்த்தர் தந்து நீ நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம்.
சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுக்கும்படி எல்லாரும் விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் நினைத்தால் யாரும் தடுக்க முடியாது. ஆமீன். சொந்தமான நிலம் இல்லாதவர்களுக்கு சீக்கிரத்தில் சொந்தமான நிலத்தோடு வீட்டோடு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற கிராமம், நாங்கள் வாழுகிற பகுதி இயேசுவுக்கு சொந்தமாகணும். இயேசுவை குறித்த அறிவு ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள வர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. எங்கள் பகுதி மக்கள் ரட்சிக்கப்படணுமே, எழுப்புதல் அடையணுமே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபை ஊழியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இன்னைக்கு சபைக்கு வர இயலாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே, அவர்கள் எந்த நெருக்கங்களில் இருந்தாலும் அவர்களை விடுதலை ஆக்கி வருகிற நாட்களில் அவர்களை சபையில சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நின்றவாறே சங்கீதங்களின் பகுதி நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். சங்கீதம் 50:1-15 வசனங்கள். சங்கீதம் 50:1-15 வசனங்கள்.